கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 39 சிவ புண்ணியங்களும் சிவ பக்தர்களின் சின்னங்களும். சௌனகாதி முனிவர்களே, விரதங்கள் அனைத்தின் மகிமைகளைப் பற்றியும் உங்களுக்கு நான் சொல்லி விளக்கிவிட்டேன். இப்போது அடுத்தபடியாக சிவ புண்ணியங்களைப் பற்றி சொல்லுகின்றேன் என்று சூத முனிவர் கூறத் தொடங்கினார். தேவர்களுக்கெல்லாம் தேவனான மகாதேவரின் விருப்பப்படி சாலோகம் முதலான பதவிகளை அடைவதற்காக அவருடைய லிங்கம், விக்கிரகங்கள், பார்வதி தேவி, சண்முகர், விநாயகர், சிவபக்தர்களான கணங்கள் ஆகிய தெய்வங்களுக்கு பிரகாரங்கள், அட்டாளங்கள், கொடுங்கைகள் ஆகியவற்றோடு அமைந்திருக்கும் திவ்யமான ஆலயங்களை பணச்செலவை பொருட்படுத்தாமல் கட்டி முடிக்க வேண்டும். அவ்வாலயங்களில் தாமிரம், தங்கம், கல் இவற்றால் ஆன பிரதிமைகளை பக்தி பெருக்கோடு செய்து அவற்றை நியமன நிஷ்டைகளோடு பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அவ்விக்கிரகங்களுக்கு அபிஷேகமும் செய்வித்து மலர் மாலையால் அழகு ஜொலிக்க அலங்காரமும் செய்ய வேண்டும். பிறகு அத்தெய்வ சிலைகளுக்கு வஸ்திரங்கள், சந்தனம், நெய்வேத்தியம் ஆகியவற்றையும் அளிக்க வேண்டும். பிறகு இறைவன் சந்நிதியில் ஒளி வீசி பிரகாசிக்கும் தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு அப்பிரதிமைகளுக்கு மற்றுமுள்ள உபசாரங்களையும் செய்து நிறைவேற்ற வேண்டும். அந்த ஆலயங்களுக்கென்று சொந்தமாக பசுக்களையும் தேவ கன்னிகைகளையும் மனமுவந்து ஏற்படுத்த வேண்டும். தன் பொருளாதார நிலைக்கு ஏற்ற விதத்தில் பூமிகளையும் மலர் வனங்களையும் அக்கோவில்களுக்கென்று மானியமாக வழங்க வேண்டும். மேலும் அக்கோவில்களில் குடிகொண்டிருக்கும் தெய்வங்களுக்காக ஓடைகள், கிணறுகள், குளங்கள், மரங்கள் ஆகியவற்றையும் நிர்மாணிக்க வேண்டும். நல்ல புத்திசாலித்தனம் நிரம்பியவன் தன் செல்வாக்கிற்கு தகுந்தபடி வாகனங்களையும் ரதம் முதலானவற்றையும் ஏற்படுத்தி தேர் திருவிழா, தெப்பம் போன்ற மாபெரும் உற்சவங்களையும் செய்து நிறைவேற்ற வேண்டும். சிதிலமடைந்த கோயில்களை மீண்டும் பழுது பார்த்து செப்பனிட்டு தினசரி அக்கோயில்களுக்கு சென்று வலம் வந்து நமஸ்கரிக்க வேண்டும். தான் சகல நன்மைகளையும் மேலான வாழ்க்கையையும் அடைவதற்காக பரமாத்மாவான பரமசிவனுக்கு இவை போன்ற புண்ணிய காரியங்களை எல்லாம் துணிவோடும் முயற்சியோடும் செய்து வர வேண்டும். சிவபெருமானை பூஜை செய்யும் அர்ச்சகருக்கு சொந்தமாக வீட்டை கட்டி கொடுத்து தன் சக்திக்கு ஏற்ற விதத்தில் வீட்டை வசிப்பதற்கு வேண்டிய தானியங்களையும் பொருட்களையும் கொடுக்க வேண்டும். தன்னுடைய குருவை பார்த்த மாத்திரத்திலேயே பிரதட்சண நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும். மேலும் தன்னுடைய குரு தேவருக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை சுறுசுறுப்பாக செய்து நிறைவேற்ற வேண்டும். இவை தவிர சிவ பக்தர்களுக்கு வீடுகளையும் கட்டி கொடுத்து அதில் அவர்கள் வசிப்பதற்கு தேவையான சாமான்களையும் ஆடைகளையும் மனமுவந்து கொடுக்க வேண்டும். மேலும் சிவ புராணங்கள், விபூதி ருத்ராட்சங்கள், மகா புண்ணியமான சிவலிங்கங்கள், ஆபரணங்கள், அன்னம் முதலானவற்றையும் அச்சிவ பக்தர்களுக்கு பக்தி சிரத்தையோடு கொடுக்க வேண்டும். சிவ பக்தர்களை தனக்கு எதிரில் பார்த்த மாத்திரத்திலேயே எழுந்து நின்று பக்தி பெருக்கோடு அவர்களை கும்பிட்டு அவர்களோடு மிகுந்த பிரியத்தோடும் அறிவோடும் வார்த்தையாடி
அவர்கள் மனம் குளிரும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். சிவபிரானிடத்தில் பக்தி கொண்டுள்ள சிவ பக்தர்களிடத்தில் தானும் அளவு கடந்த பக்தி கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுடைய காரியங்களுக்கு மனதளவில் கூட தீங்கு நினைக்க கூடாது. சிவ பக்தர்களுக்கு சிவ புண்ணிய காரியங்களில் தலை சிறந்து விளங்கும் சிவஸ்வரூபியான குருவுக்கும் வாக்கு, மனம், உடல், மனம் ஆகியவற்றால் எப்போதும் மகிழ்ச்சியோடு உதவி செய்து வர வேண்டும். பணத்தாலும் உதவி செய்ய வேண்டும். முனிவர்களே, இவைதான் சிவ புண்ணியங்கள் என்று தவசீலர்களால் கூறப்படுகின்றன. எந்த மனிதர்கள் இத்தகைய சிவ புண்ணியங்களை செய்து நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே புண்ணியம் நிறைந்த மகாத்மாக்கள் ஆவார்கள். அத்தகைய புண்ணிய சீலர்கள் இந்த உலகத்தில் ஏராளமான போக போக்கியங்களையும் அனுபவித்துவிட்டு அநேக புத்திரர் பேரர்களையும் பெற்றெடுத்து முடிவில் தங்க விமானத்தில் ஏறியமர்ந்து சிவலோகத்தை அடைந்து மோட்சத்தையும் அடைகிறார்கள். இவ்வாறு சூத முனிவர் கூறி முடித்ததும் சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் அவரை நோக்கி, மகா முனிவரே, சிவபக்தர்களின் லட்சணத்தையும் குருவின் லட்சணத்தையும் பற்றியும் தாங்கள் எங்களுக்கு இன்னும் விரிவாக விளக்கி கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு சூத முனிவரும் மனம் மகிழ்ச்சியுடன் கூறலானார். தேவர்கள், அசுரர்கள், ராட்சர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், முனிவர்கள், மனிதர்கள், அந்தணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், நான்காம் வருத்தினர், சங்கர ஜாதியினர், இன்னும் இது போன்ற எல்லா விதமானவர்களிலும் புண்ணிய சீலர்களான சில சிவபக்தர்கள் இருந்து வருகிறார்கள். இத்தகைய சிவபக்தர்களுக்கெல்லாம் வர்ணாசிரம அதாவது குல தர்ம கட்டுப்பாடு விதிகள் எதுவுமே கிடையாது. அவர்கள் அனைவரும் தாங்கள் உமாமகேஸ்வரரை சேர்ந்தவர்கள் என்றே கருதப்படுகிறார்கள். அவர்கள் வேதங்கள் அனைத்தின் மூலமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட விதத்தில் அதிவர்ணாசிரமிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அத்தகைய சிவ பக்தர்களுக்கு வெளிப்படையான அடையாளங்கள் 10ம் உள்குறிப்புகள் 3ம் வெளிக்கும் உள்ளுக்கும் பொதுவானதான அடையாளங்கள் 10ம் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றன. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.